Hello guys and welcome back to the video. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அன்பாக்சிங், அது கூடவே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்டெப்த் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வேறு எதுவும் இல்லை, இங்கே என்கிட்ட இருக்க சோனி WH1000MX4 இது பார்த்தீங்கன்னா நான் ப்ரைம் டே சேலில் வாங்கியிருந்தேன். 17,000 கொடுத்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தாக இருக்கா, இவ்வளோ ரேட்டுக்கு இதில் என்ன அப்படி ஸ்பெஷல், மற்ற 1500 ஹெட்செட் 2500 வயர்லெஸ் ஹெட்செட்டோட இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ணலாம். முன்னாடி என்னோட பேர் நந்தா, நீங்கள் பார்த்து நிற்கிறது விபிஎஸ்எஸ். ஸோ எங்கள் சேனலோட கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருந்தோம். ஸோ ரொம்ப பேசாமல் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நமக்கு இந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா 17,000 கிடச்சிருக்கு. ஸோ கிரேட்டான ஒரு டீல், ஏன்னா ஒன் ஆஃப் த ப்ரீமியம் ஆடியோ ஹெட்செட், ஒயர்லெஸ் ஆடியோ இந்த ஹெட்செட்டால் டெலிவர் பண்ண முடியும். இதோட ரேட் இப்போ பார்த்தீங்கன்னா 23K அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் 2000 போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 21K கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை ரெசல்யூஷன் ஆடியோ, ஒயர்ட் ப்ளஸ் ஒயர்லெஸ்லையும் கிடைக்குது. NFC ப்ளஸ் LDAC சப்போர்ட்டோட வருது. ப்ளஸ் டிஎஸ்சியும் கொடுத்துருக்கறனால நம்மளால் ஏஐ என்ஹான்ஸ்மெண்ட் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு மேலே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக தான். ஸோ அதிசயமாக பார்த்திங்கன்னா மலேசியாவில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. சைனாவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பாக்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இதில் 30 hours வரைக்கும் பேக்கப் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.0 அவைலபிளாக இருக்குது. 2 டிவைஸும் சைமல்டேனியஸாக உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். மேலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆப்புக்கு டவுன்லோட் பண்ணுறது QR இருக்குது. ஸோ சின்ன லீஃப்லெட்ஸ். ஸோ ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா நமக்கு 360 அந்த ஆப்பு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அந்த லீஃப்லெட்ஸாக படித்து பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ இந்த கேசிங்க்கு வரலாம். கேசிங்கோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது, ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கேஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர்டில் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடாப்டர் கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் வித். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் கேட்கறதுக்காக பிசியாக இருக்கலாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ USB Type-C சார்ஜிங் கேபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட்செட் ஃபோல்ட் ஆகியும் வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது இனிஷியலாக கையில் எடுத்து பார்க்கும் போதும். ஸோ கலர் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக இருக்குது. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோம்ஸு சூப்பராக கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு NFC இருக்குது. கீழே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு டச் கண்ட்ரோல் தான். ஸோ ஃபோமோட குவாலிட்டி ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. ஸோ நமக்கு அட்ஜஸ்டபிளும் கொடுத்துருக்காங்க. ஹைட் வேணும்னா உங்கள் இயருக்கும் ஹெட்டுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் பில்ட்டு தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சார் கொடுத்துருக்காங்க. அது மூலிமா ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ மாட்டியிருக்கோமா இல்லையா, அதே சமயம் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்ஸை ட்ராக் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபோமோட குவாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ வென்டிலேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக. ஸோ அட்மாஸ்பியர் ப்ரெஷரும் இதில் மேனேஜ் பண்ணிக்க முடியும். நம்ம இப்போ இந்த ஹெட்செட்டில் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். முதல்ல ஹார்ட்வேர்லேருந்து வரலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதை நம்மளால் ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி கேஸில் போட்டு நம்மளால் ட்ராவலுக்கும் எடுத்துன்னு போய்க்க முடியும். ஸோ அடுத்து இதில் முக்கியமான விஷயம் இதோட கம்ஃபர்ட் தான். இதில் கொடுத்துருக்க குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஃபோம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டி ஃபோம்ஸ். நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக யூஸ் பண்ணுற ஆள். ஸோ இந்த ஹெட்செட் மாட்டி எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்ததே இல்லை. பார்த்தீங்கன்னா நான் 4+ hours நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவேன். ஸோ ஏதாவது வெப் சீரிஸ் வரணும் ஒரே நாளில் பார்த்து முடிக்கிற ஆள். ஸோ இந்த ஹெட்செட்டை வச்சு யூஸ் பண்ணும்போது தாறுமாறாக இருக்குது. டிஸ்கம்ஃபர்ட்டுன்னு எனக்கு இங்கே குறையே கிடையாது. கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணோன்னா வேர்க்கும், பட் பெயின்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் வேர்த்து அரிக்கும். ஸோ அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டோன்னா திருப்பி பேக் டு யூஸ், எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. நமக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா குஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஹைட்டும் நம்மளால் இது பண்ண முடியும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாரோட தலைக்கும் இது செட் ஆகிடும். ஸோ இதில் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா கஸ்டம் பட்டன் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த கஸ்டம் பட்டன் மூலிமா நம்மளால் பார்த்தீங்கன்னா நமக்கு அடாப்டிவ் சவுண்ட் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இதே ஒன்ஸ் நீங்கள் ஆனில் இருக்கும்போது ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜை நமக்கு வாய்ஸில் அது கமெண்டாக சொல்லும். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே டச் கண்ட்ரோல் தான். வால்யூம் ஏற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனியும் ஸ்வைப் அப், வால்யூம் டவுன், ஸ்வைப் டவுன் கண்டினியூஸாக. ஸோ டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த கார்னரில் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்கு ஸ்கிப் ஆகும். இல்லை ப்ரீவியஸ் டேப் போகணுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் ரைட்டில் இங்கே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ டபுள் டேப் பண்ணிங்கன்னா பாஸ் இல்லை ப்ளே. ஸோ அதே கால் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பாஸ் ஆகிட்டு உங்களுக்கு கால் இங்கே சொல்லும், காலிங் வருதுன்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட்டு டபுள் டேப் பண்ணிங்கன்னா கால் இன்டேக் வேணான்னு நினச்சிங்கன்னா டபுள் டேப் கேன்சல் ஆன் பண்ண அப்புறம் ஸோ டபுள் டேப் பண்ணிங்கன்னா கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ இதுதான் கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த சைடு நீங்கள் பார்க்கலாம் உள்ள ஒரு சென்சார் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சென்சார் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சார் நமக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ மாட்டி வச்சுருப்பீங்க. ஸோ மாட்டி வச்சுருக்கும் போது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இல்லை யாராவது ஏதாச்சும் பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு டீட்டெயிலாக கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இப்படி எடுத்தீங்கன்னா பாஸ் ஆகிடும். அகெயின் பேக் டு ரீசெட் பொசிஷனில் வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் பாட்டு ப்ளே ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா எல்லா சமயமும் நமக்கு இது ஒர்க் ஆகுது. ஸோ குறையே கிடையாது. நைட் நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. இன்னொரு ஆப்ஷன் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அகெயின் திருப்பி நீங்கள் மாட்டிருக்கீங்க யாராவது வந்து பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை இந்த சைடில் வச்சு ரைட் ஹேண்ட் சைடில் உங்கள் ஹேண்டை எடுத்து ஃபுல்லாக இப்படி வச்சு கவர் பண்ணிங்கனாலே போதும். ஸோ நீங்கள் பாட்டு கேட்டதுக்கு அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2-3% வால்யூம் தான் ப்ளே பண்ணும். அவங்க பேசுறதும் கேட்கும், நீங்கள் பேசுறதும் ஆப்டிமைஸ் ஆகி கேட்கும். ஸோ நீங்கள் கத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பேசுறது லைவாக உங்களுக்கே கேட்கும். இங்கே இருக்க மைக்கை கேப்சர் பண்ணி விடும். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு நாய்ஸ் கான்சலேஷனும் பெட்டராக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இங்கே ஆப்டிமைஸ் பண்ணி தான் கொடுக்குது. ஸோ நீங்கள் ஸ்பீக் டு சேட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசணும்னு நினைக்கும் போது ஸோ ஆடியோ இது மூலிமா ரிசீவ் ஆகி இங்கே இருக்க ஸ்பீக்கர்ஸ் மூலிமா நமக்கு ப்ளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 240mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் எல்லாமே நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதை பற்றி வரலாம். ஜஸ்ட் ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸை கவர் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இங்கெல்லாம் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க, காற்று போகிறதுக்கு இல்லை காற்று எடுத்துக்கிறது, வாய்ஸ் இன்டேக் அவுட்டேக் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய கேப்ஸ் இருக்க முடியும். இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. காடில் மாட்டினோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஷன் கொடுக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம்லாம் நீங்கள் தலையை ஷேக் பண்ணுறதுனால எல்லாம் கழுண்டு வந்துடாது, நல்லாவே இருக்கு. ஸோ இதோட குவாலிட்டிக்கு வந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இல்லை. அதுக்கான காரணம் இந்த இடம் எனக்கு ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ மாடலே அப்படி தானே என்னன்னு தெரியல. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துன்னா எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் ஜாக். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களால் மொபைல் இல்லை டிபிசி இல்லை ஒயராலையும் கேட்டுக்க முடியும். ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகுது பார்த்தீங்கன்னா 3 hours ஆகுது. 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா 5 மணி நேரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஓரளவுக்கு இதில் பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க. 2 டிவைஸ் வரைக்கும் நம்மளால இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ப்ளூடூத் ரேஞ்ச் அப் டு 30 feet வரைக்கும் சொல்லிருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் இந்த ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது. இப்போ நம்ம கோடாக் சப்போர்ட்டுக்கு வரலாம். கோடாக் என்னென்னலாம் இது சப்போர்ட் பண்ணுது. மொத்தம் இந்த ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னா 3 அவைலபிளாக இருக்குது. எஸ்பிசி, ஏஏசி, அது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை எண்ட் ஃபார்மேட், அதாவது ஹைஃபை ஒயர்லெஸ்ஸையும் இது சப்போர்ட் பண்ணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒயர்ட்லேயும் சப்போர்ட் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ எல்டாக்ல பார்த்தீங்கன்னா ஏஏசியோட 3 மடங்கு நம்மளால சவுண்டு பெட்டராக கேட்டுக்க முடியும். ஒரு ஹைஃபையான ஒரு ஹெச்டி கிளாரிட்டி சவுண்ட். ஸோ 990 kbps வரைக்கும் போகும். இப்போ நீங்கள் ஏஏசியில் கேட்குறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா 320 kbps வரைக்கும் தான் வரும். ஸோ ஐஃபோன்ஸ்லேயும் அது வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. இந்த எல்டாக்ன்றது சோனியோட டெக்னாலஜி. ஸோ அது மூலிமா நீங்கள் அதே ஆடியோ ஃபார்மேட்டில் இருக்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி தாறுமாறாக இருக்கும். பேஸ் வைஸாக இருக்கட்டும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வைஸும் தாறுமாறாக இருக்கும். ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் டிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. அந்த டிஎஸ்சி எப்போ சப்போர்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏஏசி இல்லை எஸ்பிசியில் இருக்கும்போது தான் ஒர்க் ஆகுது. ஏன் எல்டாக்ல ஒர்க் ஆக மாட்டேங்குது எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஸோ ஏஏசியில் அது டிஎஸ்சி என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நீங்கள் எல்லாருமே ஹை குவாலிட்டி சவுண்டு வச்சுருக்க மாட்டீங்கன்னு சோனி கண்டிப்பாக தெரியும். ஸோ ப்ரீவியஸ் பழைய பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி இருக்காது.
ஸோ அது மாதிரி சில பேர் வச்சுருப்பாங்க. அதை நமக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ மூலிமா நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி தரோம். அதுவுமே ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஹெட்செட்டை நம்மளால் ஃபோனில் இருக்க ஆப் மூலிமாவும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆடியோ ஃபார்மேட் கோடாக்கில் கேட்குறீங்க எல்லாமே டீட்டெயிலாக பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் செகண்ட் டிவைஸுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் செகண்ட் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் இல்லை எல்டாக் சப்போர்ட் போயிடும். ஜஸ்ட்டு ஏசியிலே ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். அது கொஞ்சம் சின்ன வருத்தமாக இருக்குது. இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கியும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. ஏன்னா இந்த டிவைஸில் எனக்கு எல்டாக் சப்போர்ட் இருக்குது, செகண்ட் டிவைஸில் இல்லை இருக்குது. ஸோ நீங்கள் அது கொடுக்கறதுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை. அது நீங்கள் செகண்ட் டிவைஸ் யூஸ் பண்ணுறதான்ட்டா ரெஸ்ட்ரிக்டட் டு ஏஏசி. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டிசியும் ஒர்க் ஆகுது. ஸோ எல்டாக்கையுமே இவங்க டிசி சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா 320 kbps இருந்தாலும் நமக்கு அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகுது. ஏன் அப்படி சப்போர்ட் தராமல் விட்டாங்கன்னு எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போ ரொம்ப நேரமாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ஸோ இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குது? ஸோ இதில் மொத்தம் 5 மைக் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த 5 மைக்குமே நமக்கு நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இனிஷியல் ஸ்டேஜில் நினச்சேன் இது எல்லா விதமான சவுண்டும் நமக்கு 100% பிளாக்கேஜ் பண்ணி ஒன்றுமே கேட்காதுன்னு நினச்சேன். பட் அப்படி கிடையாது. ஸோ இது எல்லாமே நாய்ஸை சப்ரஸ் பண்ணி தான் கொடுக்கும். மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி கொடுக்கும். பட் அப்படி இருந்தாலுமே நம்மளால ரொம்ப அதிகமான இருக்க சவுண்டு கேட்க முடியும். அந்த இறைச்சல், அந்த தேவையில்லாமல் அந்த பப்ளிக்லாம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹாரன் அடிச்சுட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அதை லைட்டாக சப்ரஸ் பண்ணி கொடுக்கும். சின்ன சின்ன இது இந்த ஃபேன்லேருந்து வர சவுண்ட், ஏசி ஓடுற சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 100% பிளாக் ஆகிடும். ஸோ ரொம்ப அதிகமான இருக்க சவுண்டு பார்த்தீங்கன்னா 40 to 60% வரைக்கும் தான் கம்மியாகுது. மீதி சவுண்டெல்லாம் கேட்கும். ஸோ நீங்கள் கேட்கலாம், சில பேருக்கு டவுட் இருக்கும், பாட்டு கேட்க ஆரம்பித்தா வெளில இருக்க நாய்ஸே கேட்காதே அப்படிதான். சரி, கரெக்டு தான். ஸோ நீங்கள் பாட்டு கேட்கும்போது ஒரு சவுண்டு கூட கேட்காது. அது எவ்வளோ விதமான சவுண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதிகமான சவுண்டில் வச்சு கேட்கும்போது சுத்தமாக கேட்காது. ஸோ நீங்கள் சப்போஸ் ரோடில் நடக்கிறீங்கன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை அடாப்டிவ் சவுண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடியோவை அந்த நாய்ஸ் கேன்சலேஷனை கம்மி பண்ணிவிட்டு நமக்கு ஆடியோ கொஞ்சம் உள்ள இந்த ஹெட்செட்டில் நமக்கு சென்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் நடக்கும்போது ஏதாவது பஸ்ஸு காரு வந்ததுன்னா கூட உங்களுக்கு அலாட் பண்ணிடும். ஸோ அந்த வகையில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் அதை வால்யூம் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணும்போது மட்டும்தான். ஸோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மள இதை டச் கண்ட்ரோலில் கம்ப்ளீட்டாக டிசேபிள் பண்ணிக்க முடியும். அந்த அடாப்டிவ் சவுண்டும் நம்மளால் ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டிவ் சவுண்டு உட்காந்துருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா 12% வரைக்கும் வரும். மேக்ஸிமம் 20% வச்சிங்கன்னா வெளில இருக்க நாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். ஸோ இந்த ஹெட்செட்டில் உங்களுக்கு வெளிலேருந்து வர வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸ் கேன்சலிங் மைக்கில் கேப்சர் பண்ணி ப்ராசஸ் ஆகி இதில் இருக்க ஸ்பீக்கர்ஸில் உங்களுக்கு கேட்கும். ஸோ அது நல்லா ஆப்டிமைஸாக கேட்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்குது. ஸோ ஆப்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலைசர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்சி ஆன் பண்ணுறதும், சப்போஸ் இது ரெண்டையும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஈக்குவலைசர் ப்ளஸ் டிஎஸ்சி பேட்டரி கன்சப்ஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் 30 hours கிளைம் பண்ணுறாங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்கும்போது அவங்க சொல்கிறது உண்மை தான். நான் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டேன்னா மண்டே இல்லை சண்டே சார்ஜ் பண்ணுறேன் நைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே எனக்கு வருது. நான் ஒரு நாளைக்கு 4 hours அது மாதிரி ப்ளஸில் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். நல்லாவே இருக்குது. ப்ளஸ் நீங்கள் அந்த நாய்ஸ் கேன்சலேஷனை ஆஃப் பண்ணி வச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா 20% வச்சுருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா மேபி இன்னும் உங்களுக்கு ஒரு 35 hours வரைக்கும் கிடைக்கலாம். பட் மோஸ்ட்லி நான் இது ஆனில் தான் வச்சுருந்தேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 26 hours வரைக்குமாலும் இது நமக்கு பேட்டரி பேக்கப் தருது. ஸோ எப்போ அந்த சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10%லாம் சொல்ல ஆரம்பிக்கும். பேட்டரி கம்மியாக இருக்குது சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆடியோ குவாலிட்டிக்கு வரலாம். ஸோ மற்ற ஹெட்செட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த 17,000 இல்லை 25,000 ஒரிஜினல் ரேட். ஸோ அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 40mm டிரைவர் இருக்குது. ஸோ நிறைய பேர் 40mm டிரைவர் கொடுத்துருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சில சமயம் வாய்ப்பு இல்லை. பட் இந்த ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ வாய்ஸில் உங்களால் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் ஆடியோ சோர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சரவுண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ சின்னதாக எதாலும் சில வாய்ஸ் வந்தால் கூட மற்ற சரவுண்டு ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது அது கிறிஸ்டல் கிளியராக கேட்குது. ஸோ பேஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடு. எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் நான் செக் பண்ணியிருக்கேன் லைவாக இருக்கும்போது. பட் ஆடியோ குவாலிட்டி கேட்க முடியல.
இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ 100 அவுட் ஆஃப் 100 கொடுக்கலாம். பேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, பேஸை சும்மா என்ஹான்ஸ் பண்ணி சும்மா டிம்முன்னு அடிக்கும் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி ஆடியோ இருக்கும் ஃபைல் பார்த்தீங்கன்னா அதே எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறேன். நீங்கள் தேட்டரில் எஃபெக்ட் ஆல்மோஸ்ட் இது அதே எஃபெக்ட் கொடுக்கும். அந்த ஆடியோ ஃபார்மேட் வச்சு இந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக கிடைக்கும். தரமான பேஸ் உங்களுக்கு நீங்கள் இதில் பேஸ் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஸோ 100% பேஸ் சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு கிடைக்கும். ஆடியோ கிளாரிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. குறைன்னு ஆடியோ வைஸ் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. இது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இந்த கொடுத்த ரேட்டுக்கு அந்த இடத்துல ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷனும் ப்ளஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்குது. பட் 17,000 சில பேருக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ரேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் தேட்டரை செட்டப் பண்ணலாம். சோனிலேயே இருக்குது அவைலபிளாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த எஃபெக்டை இதில் கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஆடியோ சரவுண்ட் சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் நமக்கு இதில் கிடையாது. ஸோ செப்பரேஷன்ஸ் ரொம்ப தரமாக இருக்குது. ஏஏசியில் தான் நான் மோஸ்ட்டாக வச்சு டெஸ்ட் பண்ணேன். எல்டாக்ல அதே ஆடியோ குவாலிட்டி போட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் வேற லெவலில் இருக்குது. ஸோ அந்த 5.1 சவுண்ட்லாம் நீங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா சூப்பராகவே இருக்குது. ஸோ சரவுண்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியும் வித்தவுட் எனி குவாலிட்டி லாஸ். நான் பார்த்தீங்கன்னா ப்ரைம்லேயும் இந்த ஹெட்செட் மூலிமா ஃபோன் ப்ளஸ் பிசியில் ஒயர்டு மூலிமாவும் கேட்டுப்பட்டேன். ஏன்னா பிசியில் எல்டாக் சப்போர்ட் இல்லை, ஒயர்டு மூலிமா நமக்கு ஹைஃபை ஆடியோ சப்போர்ட்டட், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹைஃபை ஆடியோ சப்போர்ட்டட். ஸோ 5.1லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எஸ் நான் இங்கே ஸ்பீக்கர் செட் பண்ணி வச்சுருக்கேன் 5.7, அது கிட்டத்தட்ட ஈக்குவலாக மேட்ச் பண்ணுது. ரொம்பவே நல்லா இருக்குது. கால் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டில் இருக்கவங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்ல. நான் பேசிக்காக இந்த ரூமில் இருந்து தான் பேசுவேன். ஸோ வெளியிலலாம் நான் இது எடுத்துன்னு போனது கிடையாது. ஜஸ்ட் இது மாடி வரைக்கும் தான் எடுத்துன்னு போனேன். ஸோ எந்த விதமான அவங்க கம்ப்ளைண்ட்டும் சொல்ல. விண்டு கூட நமக்கு ஓரளவுக்கு சப்ரஸ் பண்ணி கொடுக்கும். ஃபுல்லாக பண்ணலனாலும் ஓரளவுக்கு பெட்டரான ஆடியோ குவாலிட்டி அவங்களுக்கு கேட்குற அளவுக்கு பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஹெட்செட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை மேஜராக கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த டூயல் டிவைஸ் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்டாக் சப்போர்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் இன்னமும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எல்லா சவுண்டுமே இது பயங்கரமாக கம்மி பண்ணணும். அதில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணனாலே என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. மேஜராக அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க. எஸ் நம்ம பேசுறதெல்லாம் டிடெக்ட் பண்ணிலாம் நமக்கு ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் நாய்ஸ் கேன்சலேஷன் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த வகையில் சின்ன ஒரு ஏமாற்றம் தான். மற்றபடி இது உங்ககிட்ட அமௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் எந்த விதமான கவலையும் படாமல் இந்த ஹெட்செட்டை தாராளமாக வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த ஹெட்செட்டில் டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.